சொன்னாங்க. நாங்க வந்துட்டு 2 டேஸ் முன்னாடியே வந்து போலீஸ்ல இந்த மாதிரி சொல்லியிருந்தோம், பாப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ அன்னைக்கு ஒரு 4 போலீஸ் வந்து வீட்டுக்கிட்ட எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு எல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு அக்யூஸ்ட் வந்துட்டு என்கொயரிக்காக வந்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க. சோ அவங்கதான் அக்யூஸ்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகல. சோ அவங்களை வந்துட்டு கஸ்டடியிலே வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு நாங்க ஈவினிங் வந்து பாப்பா இருக்கு, எங்களோட கண்ட்ரோல்ல தான் பாப்பா இருக்காங்க, சேஃபா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. சோ சொன்னனால நாங்க என்ன நினைச்சோம், சரி பாப்பா இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டோம். சரி நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மறுபடியும் ஈவினிங் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அக்யூஸ்ட் இன்னும் ஃபைன் பண்ணல, பாப்பா வந்துட்டு இறந்துட்டாங்க, பாடி வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இது வந்துட்டு சிஎம் சாரோட நாலேஜ்ல இல்லாம இருக்காது. சோ இப்ப வரைக்கும் சிஎம் சார் ஏன் வந்துட்டு ப்ராப்பரா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு சொல்லாம அபிஷியலா வந்துட்டு சொல்லாம இருக்காரு? ஒரு ஆறுதலாச்சும் எங்களுக்கு சொல்லிருக்கணும் எங்க குடும்பத்துக்கு. ஏன்னா வந்துட்டு அது கூட இன்னும் அவர் சொல்லாம இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சோ ஒரு ஆறுதல் கூட எங்களுக்கு இப்ப வரைக்கும் சார் சொல்லல. நாங்க என்ன ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம்னா, பாப்பாவோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரக்கு வந்துட்டு 1 டே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்குள்ள சிஎம் சார் வந்துட்டு அபிஷியலா ஒரு அவேர்னஸ் வந்துட்டு கிரியேட் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். சோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் நடந்தா, இந்த டைம் எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது, நடந்தா என்ன அதுக்கு அவர் பண்ணுவாரு, என்ன ஆக்ஷன் எடுப்பாரு இந்த அப்படிங்கிறதையும் அவர் தெளிவா இதுல வந்துட்டு சொல்லணும். சரிங்களா? அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை கொடுக்கணும் சார். தூக்கு தண்டனை உடனே கொடுக்கணும் சார். உடனே போடணும் சார். உடனே தூக்கு தண்டனை கொடுக்கணும் சார். ஏன்னா முன்னாடி இருந்த சட்டம் ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொல்லிதான் நாங்க இந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணி, சோ நியூ ஜெனரேஷன் நாங்க இந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்பதான் வந்திருக்காங்க, வந்த உடனே இந்த மாதிரிலாம் நடக்கும்போது ரொம்ப பயமா இருக்கு சார் எங்களுக்கு எல்லாமே. சோ சிஎம் சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்தது இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷனே வந்து ரொம்ப கடுமையா எடுத்தாரு அப்படின்னா நெக்ஸ்ட் இதை பண்றதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க சார்.